ஹாய்ம்கே. நான் வந்து நிறைய இன்ஸ்டாவில் நிறைய சின்ன சின்ன வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் வந்து ஒரு லாங் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து இது வரைக்கும் வந்து எம்கே விலாகில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த கோழி வளர்க்குறது, நாட்டுக்கோழி வளர்க்குறது, பியூர் நாடை வந்து தேடி எடுக்கிறது, அதே மாதிரி நாட்டு வாத்து வளர்க்குறது, கூஸு, இந்த மாதிரி சம்திங் நிறைய வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து ஓரம் கட்டிட்டு எல்லாத்தையும் திருப்பி சேல் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, புதுசா வந்து ஒரு விஷயம் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா, இந்த சண்டாடு வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சண்டாடு வளர்க்குறது வந்து நான் இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சின்ன வயசுல வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஹாபிக்குலாம் வளர்ப்பாங்கல்ல, சும்மா ஆடு விற்கும், அதை வாங்கிட்டு வந்து ப்ராப்பராக ஒரு ஆடு இருக்காது, அதை வளர்ச்சி எப்படின்னு தெரியாது, அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. எடுப்போம், வருவோம், வீட்டுக்கு வந்து அந்த பழைய சோறு தண்ணிலாம் வைப்போம், அப்புறம் வந்து புல் இருந்தா அறுத்து போடுவோம், எல்லாம் மேய்ச்சிட்டு வருவோம். இப்படி இந்த மாதிரி வளர்த்துருக்கிறேன். இது இல்லாம இப்ப ரீசன்ட் டேஸ் தான் வந்து நிறைய சண்டாடு வச்சிருக்கிறவங்க, அப்படி அதை வளர்க்குறவங்க, அதை சேல் பண்றவங்க, தேடி தேடி செலக்டட் பிரீடா பார்த்து எடுக்கிறவங்க, இதெல்லாம் நல்லா வளரும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல வந்து பார்த்து எடுப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களோட கனெக்ஷன் இப்பதான் வந்திருக்கு. ஏன்னா வியாபார ரீதியா பேசும்போது அந்த டைம்ல எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து, எனக்கு அது மேல ஆசைகள் அதிகமாயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு ஆடை வாங்கி விற்போம் அப்படின்ற ஒரு தாட்டு வரும்போது, ஒரு ஆடை இப்படியும் வளர்க்கலாமா, இவ்வளவும் வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்களா அப்படின்றது வந்து நான் இப்ப ரீசன்ட் டேஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஏன் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்ம ஏன் கைட் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ போடக்கூடாது, ஒரு ஈஸி மெத்தட்ல ஒரு ஈஸியா எப்படி ஒரு சின்ன இடத்துல வளர்க்கலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு வீடியோவே போட போறேன். ஸோ இந்த வீடியோல வந்து மோஸ்டாவே உங்களுக்கு அதுதான் தெரியும். இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அண்ட் தென் இது அப்கமிங் வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா அதை அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்றத நினைக்கிறேன். ஏ டு செட் தப்போ சரியோ அதை வந்து ஷேர் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ராப்பரா செஞ்சோம் அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கிற உங்களுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்னையில வெறும் மொட்டை மாடியில வளர்க்குறாங்க. வெறும் மொட்டை மாடியில வளர்க்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு தீவனம் இல்லாமலாம் இல்லை, அவங்க ஆசை அவங்கள அந்த சூழ்நிலையிலையும் வளர்க்க வைக்குது, அவ்வளவுதான். அது மேல வச்சிருக்க ஆசை. சோ அதே மாதிரி ஏன் நம்ம வந்து இவ்வளவு ஆசையா இருக்கிறோம், ஆனா வந்து ஏன் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படின்றதுதான் இந்த கோட் எபிசோடு வந்து என்ன ஆரம்பிக்க வச்சுச்சு. ஸோ நான் இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எனக்கு இதுதான், இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா வந்து என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன்.